வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரமிட் மெடிடேஷன் பற்றி. இந்த பிரமிட் மெடிடேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரமிட் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்றாக ஈர்த்து குவித்து அதனுள்ளே செலுத்தி கொள்ளும் ஒரு தன்மை வாய்ந்தது தான் இந்த பிரமிட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. அப்போது இந்த நவகோள்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த கோள்களுடைய ஆற்றல்களை அது இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்திகளை தன்னகத்தை ஈர்த்து அதற்குள்ளே செலுத்தி கொள்ளும் தன்மை வாய்ந்தது இந்த பிரமிட் அப்படிங்கிறது. இப்போது நம்ம பொதுவாக நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், எனக்கு மனசு சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிம்பாங்க. இப்போ கோயிலுக்கு போனால் நமக்கு மனசு ஒரு மாதிரி சாந்தமாக, ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப அமைதியான ஒரு மனநிலை கொடுக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலிலே உள்ள கோபுரங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும். அது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போது இந்த முக்கோண வடிவத்தில் இந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கோபுரங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா, அந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து அதுக்குள்ளே செலுத்தி கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக, மைண்டு ஃப்ரீயாக, ஒரு மாதிரி அமைதியான ஒரு மனநிலை நம்ம உணர்றதுக்கான காரணம் அதுதான். அப்போது இந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் ஒரே இடத்துக்கு குவிவதால் அந்த இடம் ஒரு சக்தி வாய்ந்த இடமாக உருவெடுக்குது. அப்போது இந்த பிரமிடை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பிரமிடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் இருக்கிறதுலையே அதிகமாக பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை அது பிரமிடுக்கு மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போது இந்த பிரமிடு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பிரமிடை வச்சு என்ன தியானம், என்ன வேண்டுதல் வச்சாலும் அது சீக்கிரமாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த பிரமிடு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். அதோட அந்த ஆங்கிள், அந்த சாய்வு பார்த்திங்கன்னா 56 டிகிரி இருக்கும். இதுதான் எக்ஸாக்டாக ஒரு பிரமிடில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப். 4 பக்கம் கொண்ட அந்த பக்கமும் ஒரே சைஸ்லையும், அந்த சாய்மானம் 56 டிகிரிலையும் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நான் நிறைய பேர் நான் மெடிடேஷன் பண்ணுறேன், எனக்கு என்னால் மனசை ஒருமித்து குவிக்க முடியல, ஒரே சிந்தனையில் என்னால் போக முடியல, எனக்கு நான் பல வருஷங்களாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னால் இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்துக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த பிரமிடை யூஸ் பண்ணி அவங்க மெடிடேஷன் ட்ரை பண்ணலாம். இது ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரமிடு நார்மலாக நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு பிரமிடில் வச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் 3 மடங்கு நமக்கு இந்த பிரமிட் மெடிடேஷன் பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்போது ஜென்ரலாகவே நம்ம மெடிடேஷன் பண்ணுறது சிந்தனையற்ற ஒரு நிலைக்கு, எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெடிடேஷன் பண்ணுறோம். ஆனால் பல பேருக்கு என்ன ஆகுதுன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது தான் இருக்கிற வேண்டாத விஷயங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. அப்போது அந்த மனசை நம்மளால் ஒருமுகப்படுத்தி நம்மளால் அந்த தியானத்தில் முழுமையாக ஈடுபட முடியல. அப்போது இந்த பிரமிடை யூஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்ணோன்னு சொன்னாக்கா, நம்ம நார்மலாக மெடிடேஷன் பண்ணுறதை விட 3 மடங்கு நமக்கு அது பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, என்னால் எனக்கு வேணுங்கிற விஷயத்தை ஈர்த்துக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரமிடு எதில் வேணால் செய்யலாம், எந்த மெட்டீரியலில் வேணால் செய்யலாம். அது பேப்பராக இருக்கலாம், துணியாக இருக்கலாம், இல்லை ஒரு குச்சிகளை கொண்டு செய்யலாம், மூங்கில் குச்சிகளை கொண்டு செய்யலாம். இதுலேயும் 2-3 விதமாக பிரமிட் செய்யலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, பிரமிடுக்குள்ளே நாம் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பிரமிட்டாக கூட நம்ம வச்சு செய்யலாம், தியானம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். அதே மாதிரி பிரமிடை சும்மா பேப்பர் பிரமிட் பார்த்திங்கன்னா கடைகள்லேயே கிடைக்கும், பேப்பரில் பிரமிட் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம தலையில் மாட்டிட்டு உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணலாம். அதே மாதிரி பிரமிட் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது எனக்கு காப்பரில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மெட்டலில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிரமிட்டை நம்ம தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அடி முன்னாடி வச்சுட்டு அப்படியும் கூட நம்ம பிரமிட் மெடிடேஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக. இது மெயின், இந்த பிரமிட் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா,
நார்மல் மெடிடேஷனோட இந்த பிரமிட் மெடிடேஷன் வந்து 3 மடங்கு நமக்கு வந்து பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. ஆக்சுவலாக இப்போ தினமும் இந்த ஒரு 15 நிமிடம் டு 20 நிமிடம் நம்ம இந்த பிரமிட் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன விஷயங்கள் லைஃப்பில் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து ஈர்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இல்லை. இப்போது இந்த பிரமிட் மெடிடேஷன் நம்ம பண்ணுறது மூலமாக இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து ஹீல் ஆகும். நம்ம உடம்புல ஏதாவது சத்து குறைவுகள், ஏதாவது எனர்ஜி ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஏதாவது 7 சக்கரங்களில் ஏதாவது ஒரு சக்கரங்கள் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரமிட் மெடிடேஷன் மூலமாக வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அது கூட இந்த பிரமிட் மெடிடேஷனில் சாத்தியமான விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த பிரமிட் மெடிடேஷன், இந்த பிரமிட் உண்மையாகவே வேலை செய்யுமா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரமிட் வேலை செய்யுமா அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பிரமிட்டுக்குள்ளே ஒரு 3-4 நாளில் கெட்டு போகக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வைங்க. அதாவது ஒரு பழமோ இல்லாட்டி ஒரு காய்கறியோ அதில் வைங்க. ஒரு தக்காளியே வைக்கிறோன்னு வைங்க. ஒன்று பிரமிட்டுக்குள்ளேயோ ஒன்று வந்து பிரமிட்டுக்கு வெளியிலையும் வச்சுடுங்க. ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தோம்னா வெளியில் வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளியானது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருக்கும், கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் பிரமிட்டுக்கு உள்ளே வச்ச தக்காளி பார்த்திங்கன்னா கெட்டு போகாது, ஆனால் லேசாக சுருங்க ஆரம்பிக்கும். அது வந்து அந்த சுருக்கம் தான் இருக்கும் அதில் ஆக்சுவலாக. அப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரமிட்டில் இழுக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதை வந்து கெட்டு போகாமல் பாதுகாத்துக்குது. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஹீலிங் வேணும், நமக்கு ஏதாவது நமக்கு உடம்பு சரியில்லை, உடல் உபாதைகள் இருக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு பிரமிட் சின்னதாக ஒன்று வாங்கி அதுக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டோ இல்லை தலையில் நம்ம அந்த பிரமிடை மாட்டிட்டோ நம்ம வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வியாதிகளை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லப்படுது ஆக்சுவலாக. அப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்தி, இந்த இந்த பிரமிட் ஈர்த்து வைத்து உள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து நாம் மனிதர்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து உணர முடியும். தொடர்ந்து இந்த பிரமிட் தியானம் செய்யக்கூடியவர்கள் வந்து அந்த சக்தியை வந்து உணர முடியும். அதுலேருந்து நம்மளாலையும் அந்த சக்தியை நம்மளோட உடம்புக்கு ஏற்றிக்க முடியும், நம்ம அதை வந்து நம்மளோட உடம்புக்கு ஈர்த்துக்க முடியும் அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தில் பார்க்குறோம் ஆக்சுவலாக. இப்போது இந்த பிரமிட் தியானம் செய்வதனால முக்கியமான பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, நாம் மெடிடேஷன் பண்ணுறோம், அதற்குண்டான பலன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து நம்மளால் வந்து விரைவாக இந்த பிரமிட் தியானம் மூலமாக ஈர்த்துக்கொள்ள முடியும், ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பிரபஞ்சத்தோட அந்த சக்தியை ஈர்த்துக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ஹீல் ஆகும், நல்லா ஹீல் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புலையும் வந்து நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கும். இது நம்ம உடம்பு நல்ல சக்தி ஓட்டம் கிடைச்சிச்சுன்னா ஈவன் நம்மளே யாரையாவது தொட்டு ஹீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால் மற்றவங்களையும் வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன இருக்குது அதுங்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.